ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. சாரி, கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. மறக்காமல் பாலாஸ் ரியாக்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எம்டி ஹேண்ட் சேனல்லேருந்து டான்ஸ் குடும்பங்கள் வீடியோன்னு சொல்லி ஒரு போட சொல்லியிருந்தீங்க. அதை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பிடிக்கும் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டான்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு சின்ன ஆசை. இது வரைக்கும் நிறைய இன்ட்ரோ பார்த்திருக்கேன். மடோனா, ஷக்கீரா, பாலையா இவங்கள மாதிரி ஒரு பெரிய டான்சர் ஆகணும்னு. நீ கேட்ட ஒண்ணே ஒண்ணு இதானா? சின்ன ஆசைடா. இதுவா சின்ன ஆசை? நான் ஏன் இது வரைக்கும் ஒரு பெரிய டான்சர் ஆகலினா, ஏன்னா ட்ரை பண்ணவே இல்லை. அதனால ஆனா இன்ட்ரோ சூப்பரா இருக்கு. பாப்போம். பாத்தியாடியே, இதுக்கு தான் அப்பவே கண்டிப்பா ஊத்து சொன்னேன். இதே நல்லா இருக்கு இந்த இன்ட்ரோ. நீ எல்லா சேனலுக்கு இந்த இன்ட்ரோவே வச்சுக்கலாம் நினைக்கிறேன். தமிழ்நாடு ஃபுல்லா ரீச் ஆகும்னா ஒரு விஜய் அளவுக்கு டான்ஸ் ஆனா போதும். புறா படத்துல இருந்து ஸ்டெப் போட்டா கரெக்டா இருக்கும். அதனால அந்த படத்துல இருந்து ஒரு ஸ்டெப் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் நடக்கிற காரியமா நமக்கு? இறங்க பாஸ். மேக கூட்டம் மிதமிஞ்சி இருக்குது. இடி மின்னலும் ஹெவியா வரும் போல தெரியுது. கிளைமேட் சரியில்லை. கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு இது வேண்டாம். இதை விட கொஞ்சம் டஃப்பா வேற ஏதாவது இதே மாதிரியே கொஞ்சம் கஷ்டமா ஏதாவது ஸ்டெப் இருக்கான்னு பார்ப்போம். இது மாதிரி ஈஸியான ஸ்டெப் போட நம்ம அப்புறம் ரீச் ஆக முடியும். எனக்கு ஏத்த ஸ்டெப் இதான்டா. சிம்பிளாவும் இருக்கும், அதே மாதிரி கஷ்டமாவும் இருக்கும். சரி, ட்ரை பண்ணி பார்த்தலாமா? இது போதுமா? குனிடா. இது போதுமா? இன்னும் குனி. இன்னும் இறக்கணுமாடா? இது நல்லா குனிடா. முடியலடாடி. ஹாஸ்பிட்டல் ஆச்சு போங்கடா தயவு செஞ்சு. சுரா ஸ்டெப்போட ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்டா இது. நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வித்தியாசமான ஏதாவது காமெடியா பண்ண சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணி இப்படி இல்ல, ஒரே இதுல சரி, இதுக்கு பதிலா நம்ம சுரா ஸ்டெப்பே பண்ணிடுவோம். ஏன் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? ஓ, நான் சுரா ஸ்டெப் வந்து இது நினைச்சேன். எப்பா, இதுவும் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப சுரா ஸ்டெப் வந்துட்டு பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன். என்ன தமன்னா மாதிரி ஒரு பெண் தான் இல்ல, அதுதான் ஒரு சின்ன மனக்குறை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகே, ஐ அம் அட்ஜஸ்ட். இப்ப நெக்ஸ்ட் வந்து லெஜெண்ட் பாலையாவோட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் யாருமே போட முடியாது. பாலையா ஸ்டெப் தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. விஷத்தை கொடுத்தா குடிக்க முடியும், அதுக்காக குடிச்சறதா? உண்மையாவே கஷ்டம்டா. தம்ம வலிச்சிட்டு துண்டு தூங்குற மாதிரி ஈஸின்னு நினைச்சியா? போட்டதுக்கே கவுட்டி கிழிஞ்சிடுச்சு. அதுக்கு உங்கள்கிட்ட பர்மிஷன் இருக்கா? சொல்லலாம், ஆனா மியூட் போட்டுங்க. வந்து எல்லாத்துக்கும் வந்து டிமானிடைஸ் பண்றானுங்க. கடுப்பையாவது. இதையே கெட்ட வார்த்தை தான் சொல்றேன். ஐயோ, கோவப்பட்டனே, சோத்துல வச வச்சிருவாங்களே. இது வந்து ஈஸியா இருக்காங்க. முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடியே ஒரு கவுட்டி போயிடுச்சு. 2 கவுட்டியும் போயிடுமே. Hey, what happened baby? Wheel bend on மாதிரி நடந்து வர. இதெல்லாம் நம்ம இப்படி ஒரு டான்ஸ் வந்து தமிழ் சினிமால யாருமே ஆடுனது கிடையாதுடா. யாருமே பார்த்தது கிடையாது. நீங்களே நான் சொல்றது ஏதாவது தப்பா இருக்கா என்ன? கொண்ட மாமா நீ சொல்லுடா. சிங்க மாமா நீ சொல்லு. அங்கே நீங்க சொல்லு. யாராவது கரெக்டா சொல்லுங்கடா. நீங்களாச்சும் சொல்லுங்க. இது மாதிரி தமிழ் சினிமால ஆடுறதுக்கு யாராவது இருக்காங்களா? இல்ல இந்த
பாலையா பொறுத்த வரைக்கும் அல்லு அர்ஜுன் ராம் சரண் மாதிரி ஈஸியா டான்ஸ் ஆடி போயிருக்கலாம். ஆனா அவங்கள மாதிரி இல்லாம என்னோட எல்லா சாங்லயும் யூனிக்கான ஒரு டான்ஸ் ஸ்டெப் இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி யூனிக்கா ஏதாவது ஒரு ஸ்டெப் போட்டு போயிறாரு. இல்ல நான் வந்து நேச்சுரலா இப்ப எப்படி இருக்கோ அப்படியே எப்பவுமே அப்படியே இப்ப இந்த ஸ்டைல் அதை கை பண்றீங்க பாருங்க. இதுதான் சார் சாவுறானுங்க. ஐயோ ஐயோ ஐயோ. அதனாலதான் அவருக்கு வந்து இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க போல. இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் 30% கமிஷன் இந்த மாதிரி ஸ்டெப்லாம் நாம ட்ரை பண்ண முடியாது. இது வந்து பாலையாவுல மட்டும்தான் முடியும். ஐ அம் தி ஓன்லி ஒன் சூப்பர் ஒன். அதனால நாம பண்ற மாதிரி நம்ம ரெகுலரா பண்ற மாதிரி ஏதாவது ஸ்டெப் இருக்கான்னு இது வந்து நமக்கு ஏத்த ஒரு டான்ஸ் ஸ்டெப் நல்லா இருக்கும். இத வந்து ட்ரை பண்ணி பாத்துருவோம். சார் ஃப்ரேம் மட்டும் வெளியே போயிட்டீங்க. என்னது ஒரே மியூட் ஆயிடுச்சு. ஓ காப்பி ரைட்டா? இவ்வளோ பழைய பாட்டு இதுக்கு மாயா காப்பி ரைட் கொடுக்குறாங்க? ஓ எப்பா கபிலா கையெழுத்து கும்பிடுறேன். இல்லப்பா அதோட அஜித் நல்லா தான் பாடுறா. அப்படி சேரை தள்ளி வச்சிருந்தா அது கொஞ்சம் கஷ்டமான வேலையே. இந்த சேர் ஸ்டெப் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது தொப்பை இது மாதிரி ஜம்மன் இருக்கு பிடிக்கும். பாலையா டான்ஸ் ஆனா பாத்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு இது போதும். டைம் போறதே தெரியாது பாலையா டான்ஸ் பார்த்தா உண்டு. சரி கடைசியா ஒண்ணு. இது வந்து லேட்டஸ்டா பாடி இருக்காரு. அந்த டான்ஸ் ஸ்டெப் பாத்துருவோம். பாலையாவோட கடைசி சீக்வென்ஸ் என்னடா கால் மாறுது? புரியல. பாய் பாய் நீங்க ஃப்ராடா பாய்? புரியல என்ன கால் மாறுது. இதோட வாழையாவோட டான்ஸ் போதுண்டா. நான் வந்து வேற ஆளை பார்ப்போம். சே வாழையா அப்படி பண்ணுவா நான் எதிர்பார்க்கறேனா? இவ்வளவு கேவலமா நடந்துட்டு நான் நினைக்கல. வேற யாரும் அடிக்கணும் சொல்றாங்க. ஜானி பாய் ஜானி மாஸ்டர் ஜானி பாய் என்ன டான்ஸ்னு ஆனாங்க. காலையில உங்களுக்கு வந்து இந்த கக்கா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த டான்ஸ் வந்து ஒரு 2 ஸ்டெப் போட்டு போங்க. மேல 4 காத்து கீழே 4 காத்து சும்மா பூ மாதிரி பிரியும். பாத்துருவான்னு பேர் போறான். எனக்கே இப்ப கக்கூஸ் வர மாதிரி தான் இருக்கு. நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ ஜானி பாய். சீரியஸா அந்த டான்ஸ போட்டா வருதுடா. உண்மைதான். ஐ வருதுடா டேய். டேய். நட்டு பாட்டின்னு சொல்றல. என்ன பிங்க நிக்கிற? இது வந்து சிம்புமா மட்டும்தான் ஆட முடியாது. யாராலே ஆட முடியாது. சூத்தல வைப்பாங்க. எப்ப உங்க வீடியோ எல்லாம் ரியாக்ஷன் பண்ண முடியாது பாத்துருக்கு. எல்லாத்தையும் மியூட் பண்ணி ரியாக்ஷன் பண்ணும்போது அங்க என்னடா வைக்கிறாங்க? இது எதை மீன் பண்ணி இந்த டான்ஸ் ஆனாங்க? இல்ல சும்மா சிம்பு கிட்ட நார்மலா வந்ததா? அவர் தான் டான்ஸ் கொரியோகிராஃபர் அந்த பாட்டுக்கு அவர் தான் கேக்குறாரு. அடுத்து போஜ்புரியில ஒரு ஹீரோவை பார்த்தேன். அவர் வந்து இந்த சிம்பு டயலாக்கு ஏத்த மாதிரியே பண்ணுவாரு. மாமா எங்க நான் விரல ஆட்டுறவன் இல்லடா. விரல விட்டு ஆட்டுறவன். விரல விட்டு. சரி இவர்கிட்ட இருந்து ஏதாவது டான்ஸ் ஸ்டெப் கத்துக்க முடியுமான்னு பாப்போம். அதான் கத்துக்கிட்டீங்க. போஜ்புரி சொன்னபோது யோசிச்சிருக்கணும். கொஞ்சம் விவகாரமா தான் இருக்குது. இது ஆனா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி இங்க நம்ம பண்ண முடியாது. இது எல்லாருக்குமே நீங்க கூட ஆடலாம் இந்த டான்ஸ. டாபிக் மாறுதுப்பா. பட் வேணா இங்க ஆட வேணாம். இல்லப்பா தண்டால் எடுக்கிறது எக்ஸசைஸ் பண்றதுல டான்ஸ் மா போட்டுருக்காங்க. நம்மளும் டான்ஸ் மாஸ்டர் ஆயிடுறோம் போலயே. இந்த நாட்டிய அமெரிக்கா இந்த பிரேசஸ்னா இருக்கும்ல அங்க ஒர்க் பண்ற ஆளுங்க இது வந்திருக்கானுங்க போல. அதுதான் எங்க பிசினஸ் டாக்டிக்ஸ்.
சரி இவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது போதும், நம்ம வேற ஆள்கிட்ட பார்ப்போம். சல்மான் கானோட லேட்டஸ்ட் டான்ஸ் ஸ்டெப் பார்ப்போம், அதையாச்சும் பண்ண முடியுமான்னு. சல்மான் கான் கூட ராம் சரண் வெங்கடேஷன் ஆடுறாரு. பயங்கரமா இருக்கு போலயே. ஒரு புண்டம் இல்ல. சல்மான் கான் எப்பவுமே ரொம்ப இந்த டான்ஸ் ஸ்டெப் போடுறதுக்கு ராம் சரண் வர வச்சிருக்காங்க. ஆனா அவர் பாடி இருக்கிற பில்டுக்கு அது சூப்பரா செட் ஆகுது. பிரபுவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பிரபுவுக்கு வந்து ஒரு சில பாட்டு ஒரு ஸ்டெப்ல சூப்பரா செட் ஆகும். அதே மாதிரி சல்மானுக்கு அந்த குண்டா பாடியா இருக்குங்கிறதுக்காக சில ஸ்டெப்லாம் செட் ஆகுது. நல்லா இருக்கு அவங்க போட மாட்டாங்க. சல்மான் கிடைக்கும் சல்மான் பாயோட ஸ்டெப் எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் போல. அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். அவருக்கு ஈஸியா இருக்கா, நான் சல்மான் மட்டும் செட் ஆகுது. ஈஸியா இருக்கா? அக்கௌண்ட்ல எடுத்து பாட்டு நினைக்கிறேன். ஏண்டா இது நான் ஒரு ஸ்டெப்னு பாலிவுட்டே ஏமாத்திட்டு இருக்காரு. இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? செம சிரிப்பா இருக்கு வீடியோக்குள்ள. இதுதானா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பா இருக்கு. ஒண்ணு கேட்டா ஊசி போட்டா கூப்பிடுறோம். ஊசி போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கு. சரி நம்ம வந்து சாம் ஆண்டர்சன் ஸ்டெப் எல்லாத்தையும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாலே நாம வந்து ஒரு பெரிய டான்ஸர். அது வந்து கொஞ்சம் கஷ்டம், அதெல்லாம் ஆடவே முடியாது. அவரு செய்யறத வந்து இது வரைக்கும் நான் நோட் பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு செய்யறத கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அந்த பொண்ணு நான் ஹீரோயின் ஆயிரும் ஒரு ஆசையில வந்துருச்சு போல தெரியுது. இந்த பொண்ணு இதனால வரைக்கும் ஏன் கவனிக்கலன்னா அவர் வந்து இதோட மோசமா பண்ணதுனால இந்த பொண்ணு பண்ணதை வந்து நம்ம பெருசா கண்டுக்கல. ஆனா தனியா வேற ஒரு காமெடியா தான் இருக்கு. இன்னும் அந்த பொண்ணை நோட்டீஸ் பண்ணல. அந்த பொண்ணு கொஞ்சம் டெடிகேட்டடா சரி சான்ஸ் கிடைச்சிருக்கு நினைச்சு பண்ணிருக்கு. சல்மான் கானுக்கு சாம் ஆண்டர்சன் எவ்வளவு பரவாயில்லடா. உண்மையா சொல்றேன், அவருக்கு இவர் எவ்வளவு பரவாயில்ல. அப்படியே உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கு. அஜித் பண்றது செம்ம ரோசா இருக்கு. அவரோட நல்லாவே நான் ஆட்டுறேன். ஓகேவா? இதாண்டா ஈஸியா இருக்கு. இப்போ வந்து வெட்டிங் சாங்னா பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க வந்துட்டு இந்த ராசாதி சாங் வந்து ரீக்ரியேஷன் பண்ணி பண்ணா நல்லா இருக்கும். மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்க, நாமளும் ஒரு லெஜெண்ட் டான்சருங்கிறத எல்லாரும் நம்புவாங்க, ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுனா சிம்பிள், ரொம்ப சிம்பிளா இருக்குடா. சிரிக்காம ஆடுறான் பாரு. வாய்ப்பில்ல, லெஜெண்ட் மாதிரி யாரு சிரிக்காம ஆட முடியாது. ஓ மூலையில இருக்கிறது உடம்பு கேட்க மாட்டேது. நான் செத்து போயிட்டேன். அது லெஜெண்டால மட்டும்தான் ஆட முடியும், அதனாலதான் ஒரு லெஜெண்ட். ஒரு நேசமேகம் தீண்டும் நேரம். நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் ஆக முடியாது, லெஜெண்ட் ஆக முடியாது. அதனாலதான் ஒரு லெஜெண்ட் பா. எல்லாம் பேச்சு மட்டும் தானா? செய்ய மாட்டீங்களா இதெல்லாம்? நான் அப்படி தோத்து போற மாதிரி உட்கார்ந்துட்டீங்க நினைக்கவே இல்ல மாறா. நான் ட்ரை பண்ணது எல்லாமே ஒரு சிம்பிள் டான்ஸ் ஸ்டெப் தான். அதுவே என்னால முடியல. என்னால ஒரு டான்சராகவே முடியாதா?
ஒருவேளை இந்த டான்ஸ் ஸ்டெப் எல்லாத்தையும் உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா வேணாம்பா, நீங்க ஒரு டான்சர். நான் ஆக விரும்பலப்பா. நீங்க ஒரு சல்மான் கைகால கான். உடைச்சுக்க நான் விரும்பல. நான் எக்ஸசைஸ் கூட பண்றேன், நான் டான்ஸர் ஆக விரும்பல. நீங்க ஒரு பாலையா. நீ டான்சர்ரா, நீ டான்சர்ரா, நீ டான்சர்ரா. இருந்தாலும் என்னோட முயற்சிகளை நான் கைவிட மாட்டேன். அடுத்த வீடியோல ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணி இன்னும் 25 வருஷம் டான்ஸ் ட்ரை பண்ணி. உனக்கு அதான் டான்ஸ்னா எனக்கு இதான் டான்ஸ். உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு எம்டி ஹேண்ட். அப்புறம் இது பார்க்க சொன்னவருக்கும் உண்மையாலுமே நம்மளும் இதே மாதிரி டான்ஸர் ஆகலாம். சொல்லுங்கள், நம்மளும் டான்ஸ் ஆடி பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா கன்றாவே இருக்கும், பட் இருந்தாலும் ஓகே. எனிவே தேங்க்ஸ் டு ஆல். அதே மாதிரி பாலாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கட் பண்ணுறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பை பை.